அடிப்படை புரிதல் ஏதாவது ஒண்ணு தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு தமிழ்ல ஓதுறதுக்கு பதிலா தெலுசுல தெரியல சொல்லுவான், மணவாடுல தெலுசுல தெலுங்கு தெலுசுல அவருக்கு மந்திரம் ஓதுனா அவருக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தெலுங்கையும் கலந்து மந்திரம் ஓத முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கும். தமிழ்ல ஓதுனா அது தமிழ் வைப்ரேஷன் லாங்குவேஜ் கிடையாது. பட் சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் இஸ் வைப்ரேஷன் லாங்குவேஜ்னா எதுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்த், எதுக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பற்படையில மொத்தமா போங்க, கப்பல்ல போய் பண்ணிட்டு ஓம் சுக்லாம் பிரதமாய அப்படின்னு போறீங்க கப்பற்படையில, கடல்ல பெரிய வைப்ரேஷன் ஆகும்லப்பா. இப்ப சமஸ்கிருதம் வைப்ரேஷன் லாங்குவேஜ் எதுக்கு ஆர்மி இந்திய ராணுவத்தை கலைச்சிரு, எதுக்கு ராஜ்நாத் சிங், எதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர் கலைச்சு விட்டுரு. கலைச்சிட்டு S-400 ஒண்ணு வச்சிருக்கல, இந்த ட்ரோனபுரம் தாக்குற ஒரு பேர் ஆயுதம் S-400, அதை முடிச்சிரு. போய் காஷ்மீர் பார்டர்ல லடாக்ல நின்னுக்க, காஷ்மீர் பார்டர் நின்னுக்க, ஒரு 500 பேரை பூணூல போட்டு நிப்பாட்டிரு. ஓம் பாகிஸ்தானாய நமக அப்படின்னு ஒரு சத்குரு சம்கார யாகத்தை போடு. பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ கைப்பற்றிட்டு வந்துரு. அதான் வைப்ரேஷன் லாங்குவேஜ்ல அதுல போட்டாதான் முருகனுக்கு பவர் ஏறும். உள்ள இருக்கிற முருகன் தமிழன், கோயில கெட்டியது தமிழன், கோயிலுக்குள்ள போறது கருப்பசாமியோ மாடசாமியோ சுடல மாடனோ பேச்சு முத்தோ சீமானோ மணியரசனோ துரைமுருகனோ தேவேந்திரனோ யாரோ ஒரு ஆள் தமிழன். போறது தமிழன், உள்ள இருக்கிறவன் தமிழன், கோயில கெட்டுறது தமிழன், எல்லாம் தமிழன். இடையில சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதம் எதுக்குது? நாங்க முருகன் கோயிலுக்கு நாங்க போவோம், முருகா நாடு நல்லா இருக்கணும், திமுக நாசமா போகணும், எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், திமுக நாசமா போகணும், நாங்க வேண்ட போறோம். ஈஸியா புரிய போகுது. ஓகே, கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போக போறான். எல்லாரும் திருச்செந்தூர்ல சூர சம்காரம் ரொம்ப பிரபலம். நாங்க இதுவரைக்கும் திருச்செந்தூர்ல சூர சம்காரத்தை மட்டும் தான் பாத்திருக்கீங்க, திராவிட சம்காரத்தை பார்த்தது இல்லை. இன்னைக்கு பாப்பீங்க. Today we will see திராவிட சம்காரம். 2026ல மொத்த திராவிடத்தையும் சம்காரம் பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். நமக்கு குடமுழுக்கு கேட்டு கோரிக்கை வைக்கிற நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அவன் வப்பான். இந்த முறையும் திருச்செந்தூரில் நடைபெற இருக்கிற குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும், நடத்த வைப்போம். நீ தடை போட்ட, நாங்க 10 லட்சம் பேர் திடீர்னு கோயிலுக்கு வந்துட்டோம், என்ன பண்ணிடுவ? எங்க அண்ணன் அறிக்கை விட்டு சும்மா ஒரு அறிக்கை தான் போட்டாரு, வந்துருங்கப்பான்னு. மொத்தமா எல்லாருக்கும் தம்பிகளா வந்துருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்கு. வலசர வாகத்துக்கு 3 மணி நேரத்தில் கூடணும்ல, அது மாதிரி ஒரு கோடு வேர்டு இருக்கு. அந்த கோடு வேர்டை எங்க அண்ணன் சொல்லி ஒரு சின்ன ஒரு 30 நொடிகள் குரல் பதிவு வந்துச்சுன்னு வை, திருச்செந்தூர் ஸ்தம்பிச்சிருக்கோம். இப்பவே ஸ்தம்பிச்சிருச்சு. அதை நடக்க வச்சிடாத. குடமுழுக்கு அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறன்னா நாங்க எல்லாரும் வந்து நேர்மறை வாக்கியம் ஒன்று இருக்கு தமிழ்ல, நேர்மறை வாக்கியம், அதை நாங்கள் பாட வேண்டியிருக்கோம். செந்தமிழில் நாங்களே குடமுழுக்கு நடத்துற மாதிரி ஆயிரும். நீயா பண்ணிட்டுனா அது நல்லது. எங்கள் ஓதுவார்களை வைத்து எங்களுடைய பண்டாரங்களை வைத்து நீ நடத்திட்டா அது நல்லது. நாங்க பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு முருகா 2026 திமுக நாசமா போயிடும் அப்படின்னு நாங்க போயிடுவோம். இல்லன்னா மொத்த பேர் கிளம்பி வந்து மொத்த திருச்செந்தூர் திமுக நாசமா போகணும், திமுக நாசமா போகணும், திராவிட நாசமா போகணும், திராவிட ஒழியணும். அதான் எங்க மந்திரம். எங்களுக்கு வேற மந்திரம் இல்ல, திராவிடத்தை ஒழிப்பது எங்கள் மந்திரம். அதான் மந்திர சொல்லு, அதை செய்யணும். தமிழ் தேசியம் வாழ்க, திராவிட சொல்லுவாரு. தமிழ் தேசியம் வாழ்கன்னு சொல்ல, திராவிடம் ஒழியன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க. தமிழ் தேசியம் வாழ்க என்று சொல்லும் போதே அதற்குள்ளே திராவிடம் ஒழிக என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. நம்முடைய மொழியின் பெருமையை உணராத ஒரு கூட்டம் மொழியை அழிக்க பார்க்கிறது. இன்னைக்கு சொல்றேன், சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏத்துக்க முடியாது. ஆனா சமஸ்கிருதத்திலிருந்து நாங்க வந்தோம். we are emerged from Sanskrit, we are not emerged from Tamil. அட பைத்தியக்காரா, ஒரு பால் இருக்குங்க, பால் திரிஞ்சு தயிர் ஆகுதுங்க. தயிர்ல ஒரு 10 விழுக்காடு எடுத்து 90 விழுக்காடு, ஒரு 100 ml தயிருங்க, ஒரு 900 மில்லிலிட்டர் தண்ணீருங்க கலந்துடுறோம். இது பேர் என்ன? மோர். இப்ப இந்த மோர் தண்ணீர் பொருளா பால் பொருளா? பால் பொருள். அதே மாதிரி தாண்டா
தமிழில் ஒரு 30 விழுக்காடும் 70 விழுக்காடு சமஸ்கிருதமும் கலந்து கன்னட மொழி உருவாயிருக்கு. இப்போ அது தமிழிலிருந்து பிறந்துச்சா சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்துச்சா? நாங்க தமிழ்ல பிறந்த ஏத்துக்க முடியாது. ஏன்? எங்களுக்கு ஈகோ தடுக்குது. அதுல ஒரு நீதிபதி, நாட்டுல நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளரா மாறிட்டான். அவன் அகலாய்வுக்கு போயிட்டான். கமலஹாசனை பார்த்து கேட்கிறது, அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா? கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளரா என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்ட பொழுது யார் பேசியிருக்கணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருக்கணும், திமுக பேசியிருக்கணும். இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில, பிறக்கும் போதே கவிஞர். அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி. அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தமிழாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழே வருக தூத்துக்குடியில தமிழ் வருது. நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்தது நின்று பார்த்துட்டு போனோம்னு ஒரு 1.5 மணி நேரமா உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு, ஓ இந்த மோகர கட்டையா, ஓ இதுதான் தமிழா. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 2017 நினைக்கிறேன், ஆகஸ்ட் 7 நினைவு இருக்கு, தமிழ் செத்து போச்சுட்டான். நான் பதறி அடிச்சுக்கிட்டேன். அண்ணனுக்கு பொண்ணு போட்டேன்னு, என்னென்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு. என்னப்பா சொல்ற? நம்ம எதுக்காக உழைச்சோமோ அது வீணாயிடுச்சுன்னு. என்னப்பா சொல்ற? தமிழ் செத்து போச்சாமன. அட எடுபட்ட போயில தமிழ் சாவடா, ஒரு சனியன் செத்துக்கிட்டாங்க. தமிழ் சனியன் செத்துச்சது. தமிழ் செத்து போச்சுன்னாங்க. அன்னைக்கு தமிழுக்கு சூடு வரல. தமிழ்நாளே கருணாநிதி குடும்பம், தமிழ்நாளே திமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசிருக்கணும்? திமுக பேசிருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல கன்னட அமைப்புகளை, கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அதற்காக நாம் மகிழ்ச்சி இந்த மண்ணுக்கு தேவைப்படுது. தமிழால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழை பாதுகாத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழுக்காக போர் நடத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே ஆட்சியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. கூட்டத்திற்கு முதலில் அனுமதி மறுக்கப்படுவதற்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப வியப்பா இருந்தது. திருச்செந்தூர்ல சீமான் வந்து கூட்டம் போட்டா கூட்டம் வந்துரும், சீமான் கூட்டத்துக்கு கூட்டம் வந்துருக்கிறனால கூட்டத்துக்கு நாங்க அனுமதி மறுக்கிறோம். கூட்டம் போட்டா கூட்டம் வராம வேற என்ன வரும்? நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, RSS பேரணிக்கு அனுமதி உண்டு. நம்முங்கள், இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள். நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. மதுரையில ஒரு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி உண்டு. இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள், பிஜேபி எதிர்ப்பாளர்கள், RSS எதிர்ப்பாளர்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஆக ஒளி அழித்தால் இழ அழிச்சிரும். உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. 4 வருஷமா உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும். இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது, டவுட் வருது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது, ஒரு கும்பல் சொல்கிறது. கூட்டம்ல கும்பல். அதற்கு போராடி இருக்க வேண்டியது யாரு? உலகவர் காவியவே, உற்சாக ஓவியவே, ஓடை நடுவளரே, உடையவள் புதுரளவே, அன்பு அழக இன்பவ இடிய தட்டல வரகத வடியே வாடிக்க சுடரே பட்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழே, தமிழே உன்னை தமிழென்று அழைத்த உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் தட்டு வரமாக விதைப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். இப்படி எல்லாம் பேசினார்ல, அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும். அவர் மகன் வழக்கு போடல, பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான். எங்களுடைய அப்பா மணியரசனார் கூட நின்றார். வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழை ஒழிக்க செய்தோம், தமிழையும் ஒழிக்க செய்தோம். அதே போல கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அங்கேயும் தமிழை குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு சின்ன கும்பல் கிழிஞ்சு கூட்டம் சொல்லிச்சு. அப்போது யார் வந்திருக்கணும்? செம்மொழி நாள் கொண்டாடுனாங்களே, செம்மொழி நாள். அந்த செம்மொழி நாயகன் வந்திருக்கணும், அவர் மகன் வந்திருக்கணும். வரல. அங்க யார் வந்தா? அங்கேயும் வந்தது பிரபாகரன் மகன், எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் வழக்கு போட்டார். 7ஆம் படைவீடு என்று அழைக்கப்படுகிற மருதமலை முருகன் கோவில், அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கும்பல் சொல்கிறது. அங்கேயும் வழக்கு போட்டோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அங்கேயும் கருணாநிதி மகன் வரல, இந்த இனத்தின் மகன் எங்க சீமான் வந்து வழக்கு போட்டான், வென்றோம்.
தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வைத்தோம். ஒரு கும்பல் முருகனை கைப்பற்ற நினைக்கிறது, ஒரு கும்பல் முருகனை கபலீகரம் செய்கிறது, ஒரு கும்பல் முருகனை காப்பாற்ற வந்திருக்கிறது. முருகனை காப்பாற்றுவது என்பது முருகனை காப்பாற்றுவதல்ல, தமிழை காப்பாற்றுவது. தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல, தமிழ்தான் முருகன். முருகனை காப்பாற்றுவது என்பது இந்த நிலத்தை, இந்த இனத்தை, இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை, இந்த மண்ணை காப்பது. அதனால தான் கூட்டம் போடுறோம். இது ஒரு மதத்திற்காக கூடிய கூட்டம் அல்ல, இனத்திற்காக, மொழிக்காக, தமிழுக்காக கூடிய கூட்டம். நீங்க முதலமைச்சர் ஆவது, எம்எல்ஏ ஆவது, எம்பி ஆவது, அமைச்சர் ஆவது, அதுக்காக நாங்க வரல, தமிழுக்காக வந்திருக்கிறோம். தமிழை அரியணையேற்ற வந்திருக்கிறோம். தமிழ் அரியணை ஏறினால் தமிழ் தேசியம் எழும், நாம் தமிழர் எழும். ஒரு நாள் அதிகாரம் எங்கள் கையில் வரும். வெற்றிவேல், வீரவேல். நன்றி, வணக்கம். திருமுருக பெருவிழாவில் திருக்குரான் படித்த ஹுமாயூனுக்கு என்னப்பா வேலை? பண்டாரம் முருகனுக்கும் ஃபாத்திமாவுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஏன் பாட்ட முப்பாட்ட முருகனுக்கு நாங்கள் வந்து தமிழ் குடமுழுக்கு வேண்டும் என்று கேட்பது இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழ் மகனுக்குமான கடமை. ஆதலால் நாங்கள் வந்து இருக்கிறோம். உனக்கு என்னப்பா சிக்கல் கேட்கிறாங்க? நீங்க கோயில்கள்ல தமிழ்ல குடமுழுக்கு நன்னீர் ஆட்டு நீங்க கேட்கறீங்கல்ல, பள்ளிவாசல்ல கேட்பீங்களா? சர்ச்சில் கேட்பீங்களா? குருத்வாரால கேட்பீங்களா? புத்த விஹாரில் கேட்பீங்களா? ஏண்டா நாங்க ஏண்டா ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களும் தமிழ் இருந்தது. திருமுலாற்று படைக்கு அப்புறம் பின்னால் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழை எடுத்துவிட்டு சமஸ்கிருதத்தை நுழைத்தார்கள். அந்த சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு திருப்பி தமிழ்ல வைடான்னு கேட்கறது நாம் தமிழர் கட்சியோட வேலை. அடுத்தவன் கோயில்ல போய் பள்ளிவாசல சர்ச்சிலையோ குருத்வாரக்கல்லையோ போய் நீ தமிழ்ல சொல்லு, அதெல்லாம் எங்க வேலை. தமிழில் இருந்தது, கல்வெட்டு இருக்கு, சான்று இருக்கு, சாட்சி இருக்கு. எங்கள் பண்டாரம் கோயிலில் இருந்தார்கள். அவரை எடுத்து விட்டு பார்ப்பனர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்காகத்தான் இந்த கூட்டம், இந்த போராட்டம். இது நடத்தக்கூடாது. இந்த அரசு தடை போடுது. தடை அப்படின்னால நாம் தமிழருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி உடைச்சிட்டு பேசுறது எங்களுக்கு அவ்வளவுதான். அண்ணன் தான் எங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. நீண்ட நாள் கோரிக்கை. தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி அல்லாத வலுவான அமைப்புகள், கட்டமைப்பு கொண்ட எத்தனை கட்சிகள் இருக்கு. தமிழனுக்கும் தமிழுக்கும் அதிகாரமிக்க ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது, வேற கட்சி இல்லையப்பா. நாங்கள் தான் இதற்கு உரிமையானவர்கள். இப்ப பாருங்க, வரலாற்று உண்மை, வரலாற்று சான்று. தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி, முதன்மையான மொழி, முதுமொழி, மூத்த மொழி. ஒரு வரலாற்று உண்மையை கமலஹாசன் பேசிவிட்டார். ஒரு ஆண்மகன் கமலஹாசன் பேசிய சரி என்று பேசுவதற்கு ஒரு ஆண்மகன் தமிழன் ஆட்சியிலே, தமிழன் சொத்திலே, தமிழ் வருமானத்திலே, தமிழ் ரத்தத்திலே வாழ்ந்து வருகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆண்மகன் தமிழ் தாண்டா எல்லாவற்றுக்கும் மூத்த மொழி என்று பேசுவதற்கு ஒருவனும் இல்லையப்பா. சீமானும் அவன் தம்பிமார்கள் தான், தங்கைமார்கள் தான் இருக்கான், அவர் யாரும் இல்லை. அது எங்க ஐயா தமிழரசு ஐயா வெங்கட்ரமல தெய்வ தமிழ் பேரவன் வச்சிருக்காங்க. புதுசா அப்பதான், புதுசு கிடையாது, ஒரு வலு இல்லாம இருந்தது. அரசியல் வலுவோட, அரசியல் அறத்தோட, அரசியல் ஆற்றத்தோட வந்து நிக்கிறோம் நாங்க. எங்களை போன்ற பிள்ளைகளை, எங்களை போன்றவர்களை தமிழர்கள் நீங்கள் ஆதரிக்கணும். தமிழர்கள் நீங்க போய் கோயில்ல வந்து நீங்க ஐயாட்ட நீங்க சொல்லணும், ஐயா தமிழ் தானே ஐயா மூத்த மொழி, தமிழ் தானே ஐயா எங்கள் தாய்மொழி, அதில் அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு நாம கேட்கணும். அவன் என்ன பேசுறான், எந்த மொழியில என்ன தெரியாது, செத்து போன மொழி. உலகில் வெறும் உலகம் முழுக்க 24,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழியில அர்ச்சனை சொல்ல எனக்கு என்ன புரியும்? சைக்காலஜிக்கல் அது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நம்பி துரைமுருகன் சொன்னால நாசமா போன திமுக எப்படியா கும்பிட்டாது, தமிழ்ல பேசு, தமிழ்ல புலங்கு, தமிழ்ல இரு. அதுக்கு தான் இந்த கூட்டம். அது பாருங்க, தமிழ்நாடு இது, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு கேட்கிற இடத்துல இந்த தமிழ்நாடு இருக்குன்னா
இந்த நாடு நாசமா போகட்டும், நாடு நாசமா போகட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.